இப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. தலைவர் விஜயுடைய அட்டகாசங்கள், அவருடைய அவருடைய கட்சிக்காரங்களுடைய அட்டூழியங்கள் அப்படின்ற மாதிரி என்னங்க பண்ணுறீங்க? நல்லா தானே இருந்தீங்க, நல்லா தானே போயிருந்தது, ஏன் அதாவது இந்த 7.5 சனி அது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே இருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. எவ்வளோ பணம் கரைஞ்சின்னு இருக்குது இப்போது இந்த மாநாடு, இந்த ஒரு மீட்டிங்கு அது இதெல்லாம் நடத்தும்போது. பணத்துக்காகவா? பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? பணத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு என்னுடைய கரியருடைய உச்சத்தை விட்டுட்டு அப்படி இப்படின்றார் அவர் மாநாட்டில். அவருடைய ரோட் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னதுக்காக ரோட்டில் வந்து இவங்க வண்டியை மெதுவாக போக வச்சு அதையே ஒரு ரோட் ஷோவாக மாற்றிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இது வந்து திமுகவுக்கு எதிராக வருமா, இல்லை திமுகவுக்கு ஆதரவாக வருமா அப்படின்றது தான் கேள்வி. இவருடைய கட்சிக்கு எதிராக வரும் அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா இது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. மக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம மக்களுக்கு வந்து பிடிக்காது. இப்போ இவருடைய கட்சிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குங்க. இவருடைய கட்சி வந்து இன்னும் ஆட்சிக்கு வந்ததுன்னா அந்த ஒரு மினிஸ்டருங்களை இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே 5 வருஷம் முடிஞ்சு போயிடும். அப்போ இன்னொரு 5 வருஷம் கேட்பார் போல இருக்குது. இல்லைங்க, ஃபஸ்ட் டைமு, அதனால தான் வந்து எங்கள் ஆளுங்கள்லாம் வந்து அவ்வளோ மெச்சூர் ஆகலை, அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு. அடுத்த தடவை இன்னொரு 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க போல இருக்குது. இது ரொம்பவே ஒரு பரிதாபகரமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். அவருடைய கட்சி தொடங்கி அவருடைய தொண்டர்களாலேயே அவருக்கு வந்து தலைவலி அப்படின்ற மாதிரி ஒரு லெவலில் தான் இப்போ போயின்னு இருக்காரு. நார்த்தில் வேறு அந்த என்டிடிவி ரிப்போர்ட்டர் மேலே அந்த துண்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி அசிங்கம் பண்ணி அந்த மாதிரி அது வந்து ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னு நினைப்பு போல இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட் கூல் ப்ரோ அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா, இல்லை சொல்கிறது வந்து அவர் காதில் விழலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. இந்த மாதிரி இந்த கட்சியில் இருக்கிற ஆளுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கட்சி எப்படி ஒரு ஆட்சிக்கு வந்ததுன்னா, அதாவது ஒரு ஆள் சொல்லணும், எல்லாரும் செய்யணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து ஆட்சி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பிஜேபி ஆட்சியில் நிறைய பிரச்சனைங்க இருந்தால் கூட அவங்க வந்து இவ்வளோ நாள் அவங்க வந்து அந்த ஒரு ஆட்சியை மெயின்டைன் பண்ணி போக காரணம் பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டு, பெரிய லெவலில் இப்போ நேபாளெலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராததுக்கு என்ன காரணம்னா, அவங்க செய்கிற பல விஷயங்களும் அவங்க கட்சிக்குள்ளே ஒரு யூனிட்டி